ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் கருடன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் சசிகுமாராக இருக்கட்டும் உன்னி முகுந்தனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இணை பிரியாத நண்பர்களாக இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்க டைமில் உன்னி முகுந்தோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வேலையால், அதுவும் விசுவாசமான வேலையால் நம்ம சூரி இருக்கார். தன்னோட அண்ணனுக்கு எது ஆனாலும் சரி அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஓங்கி அடிச்சிருவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் மேலே அவர் அவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்காரு. இது எப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் கொம்பைன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மினிஸ்டர் அந்த லேண்டையே ஆட்டைய போட பிளான் பண்ணி உன்னி முகுந்தனை கைக்குள்ளே போட்டு எப்படியாச்சும் அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஆட்டைய போட பிளான் பண்ணுறாரு. இது தெரிஞ்ச சசிகுமார் இதெல்லாம் வேணாண்டா, நம்ம ஊருக்கு பொதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சசிகுமார் வேண்டான்னு தடுக்க, நீ எப்படியோ போயிட்டு போ, ஆனால் எனக்கு பணம் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னி முகுந்தன் ஒரு கட்டத்தில் சசிகுமாரை எதிர்க்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, உன்னி முகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இதற்கிடையில் மாட்டிக்கிட்ட சூரி என்னென்ன பண்ணாரு, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. சூரியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காமெடியனாக இருந்துட்டு விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு வேலையாளாக இருப்பார். தன்னை தத்தெடுத்து வளர்த்தவன்கிட்ட விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை அவனே ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணும்போது அவனை எதிர்க்கிறதான்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன் மனநிலைமையிலே இருந்து கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணும்போதெல்லாம் இந்த படத்தை மொத்தமாக தூக்கி நிறுத்துறதே பார்த்தீங்கன்னா சூரி தான். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்தை வச்சு ஒரு காமெடி சீக்வன்ஸ் நடக்கும், அதுவாக இருக்கட்டும், இல்லை எமோஷ்னல் சீக்வன்ஸில் உடஞ்சி அவர் அழுவுறதா இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லிட்டு சூரி பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட கேரியரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்காகவே இருக்கும். விடுதலை என்னதான் பெஞ்ச் மார்க்காக இருந்தாலும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரையே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. இதை தவிர சசிகுமாராக இருக்கட்டும் உன்னி முகுந்தனாக இருக்கட்டும் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது பெருசாக காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிலாம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த கமர்ஷியல் படங்களில் பார்த்த அதே ஒரு ஸ்டோரி தான். ஆனால் ரைட்டிங் ப்ராப்பராக இருக்கிறனாலையும் ஸ்க்ரீன் பிளேயில் வேறு சம்பவத்தையே பண்ணனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கே போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ப்ளே ஆகுது. ஆனால் லிட்ரலி என்னை எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக அவ்வளோ சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா சூரி வந்து அந்த கோயிலில் ஒரு எஃபெக்ட் பண்ணுவார் காந்தாரா ஸ்டைலில், அதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்னால் இப்படி தான் ஒரு பரபரப்போட உச்சியில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவே விட்டுருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது பெருசாக எங்கேயுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. சசிகுமாரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சோ, அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. இதை தவிர செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் சீக்வன்ஸ்லையும் இன்னும் கொஞ்சம் அதை ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாமோ, ரொம்ப வளவலான்னு இழுத்துட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. இதை தவிர டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த செங்கல் சூழலில் நடக்கக்கூடிய அந்த டிஐ ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வந்த தமிழ் படங்கள்லேயே இந்த படம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கொடுத்த டைமுக்கு ஒர்த்தாகவே இருக்கும். மொத்தத்தில் இந்த கருடன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஆனால் ஸ்டோரி என்ன தான் நீங்கள் கடந்து வந்ததாக இருந்தாலும் ஸ்டோரியோட ரைட்டிங்லேயும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி பக்காவாகவே பண்ணிட்டாங்க. படத்தில் சசிகுமார் உன்னி முகுந்தன் சூரி இருந்தாலும் சூரி தான் பார்த்தீங்கன்னா மொத்த படத்தையுமே தூக்கி நிறுத்துறாரு. அவரோட கேரியரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பெஞ்ச் மார்க்காகவே இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர கிணத்து காமெடியாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் சீக்வன்ஸ் சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸில் டாப் நாச்சாக பண்ணியிருக்காரு. இதை தவிர டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக் பாடல்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் லிட்ரலி போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ட்ரீட்டாகவே இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் வெட்டுறது குத்துறது கை காலை தனியாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு குரோதமான காட்சிகள் நிறையவே இருக்குது. இந்த படத்துக்கு எப்படி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரில. குழந்தைகளுக்கு உண்டான படம் இது இல்லை. நீங்கள் ஒரு மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே பிடிச்சிருந்தா கொலை கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.